श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீ ரங்கராஜஸ்தமம் என்ற ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தத்தில் உத்தர சதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் 42வது ஸ்லோகம். இந்த 42வது ஸ்லோகத்தில் விசித்திரமான இந்த ஜகத் சிருஷ்டி விசித்திரமாக இருக்குது. இதில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. சில ஜீவாத்மா பூச்சியாக பிறக்கிறது, சிலது தேவர்களாக பிறக்கிறான், சில பேர் பணக்காரனாக பிறக்கிறான், சில பேர் ஏழையாக பிறக்கிறான், சில பேர் ஊமையாக பிறக்கிறான், சில பேர் பண்டிதனாக பிறக்கிறான். இது பட்சபாதம், பார்ஷியாலிட்டி கிடையாதா, கருணையற்ற நிலை வராதா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டு அதற்கு பதிலளிக்கிறார் இந்த 42வது ஸ்லோகத்தில். நிம்னோன்னதம் ச கருணம் ச ஜகத் விசித்திரம் கர்மப்யபேக்ஷசுஜதஸ்தவ ரங்கசேஷின் வைஷம்ய நிர்கிருணதயோ ந கலு பிரசக்தி தத்பிரம்மசூத்திர சச்சிவா ஸ்ருதயோ கிருணந்தி. நிம்னோன்னதம் ச கருணம் ச ஜகத் விசித்திரம் கர்மவ்யபேக்ஷசுஜதஸ்தவ ரங்கசேஷின் வைஷம்ய நிர்கிருணதயோ ந கலு பிரசக்தி தத்பிரம்மசூத்திர சச்சிவா ஸ்ருதயோ கிருணந்தி. ஹே ரங்கநாதா, ஜீவன்களின் பல வகையான கர்ம பலன்களுக்கு ஏற்றபடி இந்த உலகத்தில் உள்ளவற்றை உள்ள ஜந்துக்களில் ஏற்றத்தாழ்வுகளுடன் நீ சிருஷ்டிக்கிறாய் இந்த உலகத்தில். இதனை பார்க்கும்போது நீ ஏதோ பாரபட்சமாக இருப்பது போல தோன்றும், ஏதோ பாரபட்சமாக நடப்பதாகவும் கருணையே இல்லாமல் இருப்பதாகவும் சந்தேகம் எழக்கூடும். ஏன் கடவுளுக்கு கண் இல்லையா, இப்படி போய் படைச்சிருக்கார் அப்படின்னு இந்த ஐயத்திற்கு அவசியமே இல்லை என்னும் கருத்தை பிரம்மசூத்திரத்தின் துணையாக கொண்டு வேதவியாசர் கம்பைல் பண்ண பிரம்மசூத்திரத்தை துணையாக உடைய உபனிஷத்துக்கள் தெளிவாக கூறுகிறது என்கிறார் பட்டர் இந்த ஆச்சரியமான ஸ்லோகத்தில். நமக்கு ரொம்ப அவசியமான ஸ்லோகம். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அடி மனசில் அந்த கேள்வி எழலாம். அதுக்கு ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். இந்த உலகில் உள்ளவர்களில் ஒரு சிலர் மிகுந்த அறிவுடன், ஒரு சிலர் அறிவில்லாமல், இது போன்று பல ஏற்றத்தாழ்வுகள். சர்வேஸ்வரன் கருணை உள்ளவன்னா அனைவரையும் ஒரே போல இல்லையா சிருஷ்டிக்கணும்? ஏன் ஒருவரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்தி, ஒருவருக்கு வேற ஜென்மா இன்னொருத்தருக்கு வேற சரீரம், பாரபட்சமாக அவன் நடக்கிறான் என்ற ஐயம் ஏற்படும் இல்லையா? ஒரு நீதிபதி ஒருவனை விடுதலை செய்துவிட்டு ஒருவனுக்கு தண்டனை அளிப்பதை நாம் காண்கிறோம். இது அந்த மனிதர்களின் செயலை முன்னிட்டு ஆராய்ந்து அளிக்கப்படும் தீர்ப்பை மாற்றி சொல்லு நம்ம சொல்ல முடியாது. இது போன்றே சர்வேஸ்வரனும் நமது கர்ம பலன்களுக்கு ஏற்ப சிருஷ்டிக்கிறான் என்பது கருத்து. இங்கு பிரம்மசூத்திரத்தை துணையாக உடைய உபனிஷத்துக்கள் என்பதன் பொருள் என்ன? ஏன்னா உபனிஷத்துக்களின் உட்பொருளை அவ்வளோ ஈஸியாக அறிய முடியாது. அதனால் வியாச பகவான் என்ன பண்ணார், உபனிஷத் எசன்ஸை ஒவ்வொரு லைனாக பிரம்மசூத்திரம் அப்படின்னு 545 சூத்திரம் 4 அத்தியாயத்தில் தெரிவிக்கிறார். இதற்கு பிரம்மசூத்திரம் நமக்கு கை கொடுக்கிறது இந்த உபனிஷத்தின் ஆழ்பொருளை அறிந்து கொள்ள.
இதனை கருத்தில் கொண்டு பிரம்மசூத்திரத்தின் துணையுடன் கூடிய உபனிஷத் என்கிறார் பட்டர். நிம்னோன்னதம் ச கருணம் ஜகத் விசித்திரம் கர்மவ்யபேக்ஷ சுஜதஸ்தவரங்கசேஷின்ன வைஷமிய நிர்கிருணதயோ நகலு பிரசக்தி தத் பிரம்மசூத்திர சச்சிவா ஸ்ருதயோ கிருணந்தி. ஸ்ரீரங்கசேஷின் எல்லோர் ஹிருதய அரங்கத்துக்கு சேஷியான அரங்கநாதனே, ஹிருதய அரங்கத்தில் இருக்கும் சேஷியான அரங்கநாதனே, விசித்திர கர்ம விசித்திரம் பலவிதமான ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமான விசித்திரமான கர்மங்களை புண்ணிய பாப ரூபங்களான செய்வினைகளைக் கண்டு வியபேக்ஷ அதன்படி அனுசரித்து அதன்படி அந்த கர்ம வினைகளைக் கண்டு அதன்படி ஜகத் இந்த பிரகிருதி மண்டலத்தில் உள்ள பிரஜைகளையும் அவர்களுக்காக போக்கிய போகோபகரண போகஸ்தானாதிகளையும் இந்த உலகத்தை நிம்ன உன்னதம் நிம்னோஜனதம் ச நிம்ன உன்னதம் நிம்னோன்னதம் ஏற்றத்தாழ்வுகளை, நிம்னனா தாழ்வு, உன்னதம்னா ஏற்ற உன்னதமான செயல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது தமிழ் வார்த்தையே இல்லை, சமஸ்கிருத வார்த்தை. ஏற்றத்தாழ்வுகளை உடையதானது. ச கருணம் ச இறங்கத்தக்கதாகவும் ஸ்ருஜதா சிருஷ்டித்து வருகிற தவ தேவரீருக்கு வைஷமிய இப்படி ஏற்றத்தாழ்வால் ஏற்பட்ட எல்லோருக்கும் சமமாக இருப்பது என்ற கொள்கை போகவும் நிர்கிருணதையோ அதாவது நைகிருண்யம் நிர்கிருணதையோ கருணையே இல்லாதவர் எம்பெருமான் என்ற பழி, நிர்கிருணதையோ நைகிருண்யம் கருணையே இல்லாதவர் என்ற பழி எம்பெருமானுக்கு பிரசக்தி வருவதற்கு அவகாசமே நகலு இல்லை. இந்த மாதிரி டவுட் வரத்துக்கு சான்ஸே இல்லை. இது சாஸ்திரம் அறிந்தவர் கோஷ்டியில் பிரசித்தம். சாஸ்திரம் அறிந்தவர்களுக்கு அது தெரியும். என்ன சாஸ்திரம் அப்படின்னா, தத் இந்த விஷயத்தை பிரம்மசூத்திர சச்சிவாக வியாசர் அருளிய பிரம்மசூத்திரத்தின் துணை கொண்டு ஸ்ருதயக உபனிஷத்துக்கள் கிருணந்தி ஓதுகிறது. ஸோ விசித்திரமான இந்த ஜெகத் சிருஷ்டியால் பிரம்மத்துக்கு பட்சபாதமும் கருணையற்ற நிலையும் வராதோ என்று கேட்டுக்கொண்டு ஸ்ரீபாஷ்யம் போன்ற ஆச்சரியமான பிரம்மசூத்திர வியாக்கியானத்தை அருளியபடி சமாதானம் செய்தருள்கிறார். உலகத்தையெல்லாம் படைப்பது கருணையினாலே என்றால் தேவன், மனிதன், மிருகம், தாவரம் முதலிய விஷம சிருஷ்டி எப்படி வரும் என்ற கேள்விக்கு விடையளிக்கிறார். இதில் படைக்கும் போது எல்லா ஆத்மாக்களையும் ஒரே விதமாக இல்லாமல் தேவன், மனிதன் முதலிய வேறுபாடுகளோடு கூடி சிலரை அறிவில்லாத முட்டாளாகவும், சிலரை வித்வான்களாகவும், சிலரை சுகத்தையே அனுபவிப்பவர்களாகவும், சிலரை துக்கமே அனுபவிப்பவர்களாகவும் படைத்தால் எல்லாருக்கும் சமன் என்று எப்படி சொல்ல முடியும்? பரம தயாளு என்று எப்படி சொல்ல முடியும்? எம்பெருமான் அனைவரளவிலும் ஒத்து இல்லாமல் இருக்கிறானே. இந்த வைஷமியமும் துக்கிகளாக சிருஷ்டிக்கையாலே பிறர் துயரம் கண்டு பொறுக்க மாட்டாமல் இருக்கிற அந்த கிருபா குணம் இல்லாமையும் வராதோ என்ற வினாவுக்கு விடையளிக்கிறார். இந்த விஷம சிருஷ்டி அவரவர் கர்மங்களுக்கு ஏற்றவாறு இருப்பதால் இதில் விஷம சிருஷ்டியே இல்லை, இரக்கமின்மையே இல்லை, ஆகியவற்றுக்கு சான்ஸே இல்லை, பிரசக்தியே இல்லை என்பதுதான் பரிகாரம். மண்ணை தின்னும் குழந்தையை நாக்கிலே சூடு போட்டு அஞ்ச பண்ணும் தாயை போல, மண்ணை தின்ற இதுக்கு விரலையே சப்பின் இருக்கிற குழந்தைக்கு அந்த விரலில் கசப்பாக ஒரு மருந்து தடவுவான். அதை குழந்தை வாயில் வச்சோன்னா அது கசக்கும், விரலை எடுத்துரும். அதுபோல் தாய் நன்மை செய்கிறாள், அந்த நன்மையே கருதுபவனாய் செய்வதால் தோஷம் வராது. அதற்கு பிரம்மசூத்திரம் உற்ற துணையாய் மந்திரியாய் உள்ளது என்கிறார் சுவாமி ஸ்ரீவத் சங்காச்சார். அவருடைய கப் ஆஃப் டீ இது ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். பிறரை மிகவும் தாழ்ந்தவராக கூறுவது நிம்னம் எனப்படும். தன்னை எல்லோரையும் விட மேலானவராக எண்ணுவது உன்னதம் எனப்படும். சுவாமி தேசிகன் ஸ்ரீ நமசிமத் ரகசியத்ரேசாரத்தில் உத்தர கிருத்தியாதிகாரத்தில் தெரிவிக்கிறார். அதாவது
ஸ்வோத்கர்ஷ பரநிகர்ஷ அனுசந்தானங்களாகிற படுகுழிகளை தப்பும்படி முன்னடி பார்த்து நடக்கவும். ஸ்வ உத்கர்ஷம், தன்னை மேலானவா தன்னை உயர்த்தியாக நினச்சிண்டு புகழ்வது. பரநிஷ்கர்ஷம், மீதி பேர் அப்படியே இழிவாக பேசுறது, துச்சமாக நினைக்கிறது. இந்த மாதிரி எண்ணங்கள் அனுசந்தானங்கள் ஆகிய படுகுழிகளை தப்பும்படி முன்னடி பார்த்து நடக்கவும். இதெல்லாம் படுகுழி, அதில் விழுந்தீங்கன்னா எலும்பு நொறுங்கிடும், தப்பிக்கவே முடியாது. அதனால் பார்த்து நடங்கோ அப்படிங்கிறார். பிரபன்னனான அப்புறம் எஸ்பெஷலி பிரபத்திக்கு முன்னாடியோ அப்படி தான் நடக்கணும். பிரபன்னனான அப்புறம் பிரபத்தியை பண்ண அப்புறம் அட்லீஸ்ட் நடக்கணும். அதே மாதிரி தேகலீச ஸ்துதியிலும் இதை தெரிவிக்கிறார். ஆத்மோன்னதிம் பரநிகர்ஷம் அபீக வாஞ்சன் நிம்னே விமோக ஜலதௌ விபதாமி பூயः தஸ்மாத் உதஞ்சய தவோன்னத பாததக்னம் தேகல்யதீஷ குணிதேன தயா குணேன. 23வது ஸ்லோகத்தில் தேகலீச ஸ்துதியில் அதையே தெரிவிக்கிறார். அதாவது நடக்கும்போது தடுக்கி விழுந்தால் உடலில் காயப்படும். பெரிய மேட்டிலேருந்து அதல பாதாளத்தில் படுகுழியில் விழுந்தால் உடலை ஒரு துண்டு கூட கிடைக்காது, எலும்பு நொறுங்கிவிடும். அதுக்கு தான் படுகுழி. எது படுகுழினா தன்னை புகழ்ந்து கொள்வது, தன்னை உயர்ச்சியாக நினைத்து கொள்வது. ஒரு ஹியூமிலிட்டி வேணும், ஹம்பிள் வேணும். அதே பரநிஷ்கர்ஷம், இன்னொருத்தனை துச்சமாக நினைப்பது. அவனுக்கு என்ன தெரியும், சும்மா புஸ்தகத்தில் படித்து சொல்கிறான் அப்படின்னு நம்ம மட்டமாக இன்னொருத்தரை பேசுவோம். இதே மாதிரி உலகை எம்பெருமான் படைப்பதானால் அவர் அபார கருணாமூர்த்தி. சுகைகதானம் ஜனயே ஜெகத் கருணையா ஸ்ருஜன் என்று மீமாம்சகர்கள் காட்டியபடி எல்லாரையும் சுகப்படும்படி ஏன் சிருஷ்டிக்கக்கூடாது? எல்லாரும் சுகமாக அனுபவிக்கட்டுமே. அவன்தான் சர்வசக்தனாச்சு, சர்வேஸ்வரனாச்சு. பத்த ஜீவராசியில் உள்ளவர்களால் பக்தி யோகம் முதலான கஷ்டமான உபாயம் பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரியாதா? சர்வஜர் இல்லையா அவர்? எல்லாம் தெரிந்தவர் இல்லையா? அறிவார்ல? அப்போ ஏன் அப்படி பண்ணல? பக்தி யோகம் பண்ணுன்னு ஏன் நியமிக்கணும்? இது பூர்வபக்ஷம். அதாவது அவர்களுடைய ஆர்கியூமெண்ட், எதிராளிகளின் ஆர்கியூமெண்ட். ஈஸ்வரனையும் வேதங்களையும் பிரமாணமாக ஒத்துக்கொள்ளாத ஜைன பௌத்தர்கள் கூட புண்ணியம் உண்டு, பாப்பம் உண்டு, கர்மா உண்டுன்னு அனாதியாக உண்டு அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறான். அந்தந்த ஜீவனுக்கு தனித்தனியாய் அவையவை அமைவதாக ஒப்பினார்கள். அவனு கர்மா அப்படின்வான். ஆகவே இது ஒரு பெரிய கேள்வியே கிடையாது. கர்மாவினால் ஏற்றத்தாழ்வு இருக்குங்கிறத, அதாவது அவைதிக மதம்லாம் கூட ஒத்துட்டுருக்கு. நம்ம ஏன் வைதிகர்கள் ஏன் ஒத்துக்கூடாது? ஜீவர்களில் பத்தர்களுக்கு தானே பிறப்பிறப்பு முதலானவை, நித்திய முக்தர்களுக்கு இல்லை. பிரம்மசூத்திரத்தில் 2வது அத்தியாயத்தில் முதல் அதிகரணத்தில் 34வது சூத்திரம் தெரிவிக்கிறது. வைஷம்ய நைர்கிருண்யேன சாபேக்ஷத்வாத், அவரவரின் கர்மானுகுணமாக எம்பெருமான் செயல்படுவதாக காட்டியபடி. ந கர்மா விபாகாத். அடுத்த சூத்திரம் 2:1-35, 2வது அத்தியாயம் முதல் அதிகரணம் 35வது சூத்திரம். இந்த கர்மா அனாதி. ந கர்மா விபாகாத். 3:2-4, 3வது அத்தியாயம் 2வது அதிகரணம் 4வது சூத்திரம். அது சொல்கிறது பராபித்யானாத்து திரோஹிதம் ததோஹ்யஸ்ய பந்த விபர்யயௌ. கர்மானுகுணமாக பகவான் ஜெகத் சிருஷ்டி முதலானவைகளை செய்வதால் குற்றமில்லை. இதெல்லாம் ஸ்ரீ வேதவியாச பகவான் பிரம்மசூத்திரத்தில் காட்டி அருளினார். இவ்வளவும் ஸ்ரீ பராசர பட்டருக்கு இந்த ஸ்லோகத்தில் திருவுள்ளம். இதற்கு மேலும் உங்களுக்கு டவுட் இருந்தால், விவரம் தேவைப்பட்டால், சித்தித்ரயம், ஸ்ரீபாஷ்யம், ஸ்ருத பிரகாஷிகை, சர்வார்த்த சித்தி இவைகளை முறைப்படி குருமுகேன பெரியோரிடம் சேவித்து தெளிவதுங்கிறார் சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சார். இது உபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னா, சாதுகாரி சாதுர்பவதி, பாபகாரி பாபோபவதி, புண்ணிய புண்ணியேன கர்மணா பாப பாபேன கர்மணா அப்படின்னு. வாட் யூ சோ யூ ரீப். சாதுகாரி சாதுர்பவதி, பாபகாரி பாபோபவதி, புண்ணிய புண்ணியேன கர்மணா பாப பாபேன கர்மணா. அடியே தன்யோஸ். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.
கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.